வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ரெடிகாசி சீரியல்ல இன்னும் எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. மாஸ்டர், மீனாவோட பிசினஸ் தான் மொத்தமா படுக்க போகுதுன்னு சிந்தாமணி சந்தோஷமா சொல்ல, என்ன சொல்றீங்கன்னு விஜயா கேக்குறாங்க. ஆமாங்க மாஸ்டர், இப்ப புதுசா ஒரு பெரிய ஆர்டர் எடுத்து பண்ணிக்கிட்டு இருந்தால அப்படின்னு சிந்தாமணி சொல்ல, ஆமா இங்க 2 நாளா புதுசா ஒரு பெரிய ஆர்டர் வந்திருக்குன்னு வீட்டையே அமக்கலம் பண்ணிக்கிட்டு இருக்கறா அப்படின்னு விஜயா சொல்ல, இனிமே அந்த மாதிரி ஒரு அமக்கலம் என்னைக்குமே நடக்காதுங்க மாஸ்டர். இன்னைக்கு நடந்த சம்பவத்தால இனிமே பூ கட்டுற வேலையே வேணான்னு விட்டுட்டு ஓட போறா அப்படின்னு சிந்தாமணி சொல்ல, என்ன சொல்றீங்க எனக்கு ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு விஜயா சொல்ல, இப்ப அவ எடுத்திருக்க ஆர்டர்ல அவளுக்கு 2 லட்சம் ரூபாய் நஷ்டம் வர்ற மாதிரி நான் பண்ணிட்டேன் மாஸ்டர் அப்படின்னு சிந்தாமணி சொல்ல, அப்படியா? அவ ஒன்னும் அவ்வளவு லேசுப்பட்டவ இல்லையே, அப்படியெல்லாம் பணத்தை விடமாட்டாளே, 5 ரூபாய்க்கு கூட கணக்கு பாப்பா. எப்படி நீங்க நஷ்டம் வர வச்சீங்கன்னு விஜயா கேட்க, அதெல்லாம் ஒரு விஷயமே இல்ல. அந்த மீனா இன்னைக்கு பேஞ்ச மழையில தேங்கின தண்ணி. நான் கடல் மாதிரி பல வருஷமா இந்த தொழில்ல இருக்கேன். எனக்கு போட்டியா வந்த எத்தனையோ பேர் இந்த தொழிலை விட்டு ஓட விட்டுருக்கிறேன். இன்னைக்கு உங்க மருமக அவளும் தொழிலை விட்டு ஓட போறான்னு சிந்தாமணி ஜாலியா சொல்றாங்க. அட, நீங்க வேற அவளை என் மருமகன்லாம் சொல்லாதீங்க. அப்படின்னா அவ இனிமே அந்த அலங்கார வேலைக்கெல்லாம் போக மாட்டாளா அப்படின்னு விஜயா கேட்க, அவளே வந்தாலும் இனிமே அவளுக்கு யாரும் ஆர்டர் கொடுக்க மாட்டாங்க. இனிமே வீட்டுக்குள்ளேயே நீங்க சொல்ற வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்க போறா அப்படின்னு சிந்தாமணி சந்தோஷமா சொல்ல, ஏதோ பண்ணிருக்கீங்கன்னு தெரியுது. ஆனா என்ன பண்ணா என்ன, அவளுக்கு 2 லட்சம் ரூபாய் நஷ்டமாயிருக்குல்ல, அது போதுமா, அதுவே எனக்கு சந்தோஷம்னு அல்ப விஜயா சொல்றாங்க. அவ வீட்டுக்குள்ள அடைஞ்சு கிடந்தான்னா அதுவே போதும். இல்லன்னா அவ இஷ்டத்துக்கு ஊரை சுத்திக்கிட்டே இருப்பா. சம்பாதிக்கிற திமிர்ல ரொம்ப ஆடுறா. வீட்டுக்கு அடங்காதவள நீங்க அடக்கிட்டீங்க. ரொம்ப தேங்க்ஸ்ங்கன்னு விஜயா பயங்கர சந்தோஷத்தோட சொல்ல, இதுல என்னங்க மாஸ்டர் இருக்கு? பெரியவங்கங்கிற மரியாதை கொஞ்சம் கூட இல்ல அந்த பொண்ணுக்கு. அதான் நல்ல பாடம் சொல்லி கொடுத்துட்டேங்கிறாங்க சிந்தாமணி. இருந்தாலும் ஒரு ஆர்வத்துல கேக்குறேன், அப்படி என்ன பண்ணி நீங்க நஷ்டம் வர வச்சீங்க அப்படின்னு விஜயா கேட்க, அத கிளாஸுக்கு வரும்போது ஸ்வீட்டோட சொல்றேன் மாஸ்டர். இன்னைக்கு வீட்டுக்கு அழுதுகிட்டே வருவா பாருங்க அப்படின்னு சிந்தாமணி சொல்ல, அப்படியா? வரட்டும் வரட்டும், இன்னைக்கு எல்லாம் நல்லதாவே நடக்குது. நான் நல்ல முகத்துல முழிச்சிருக்கேங்கிறாங்க விஜயா. நீங்க அப்ப இன்னைக்கு கண்ணாடி பாத்திருப்பீங்க மாஸ்டர் அப்படின்னு சிந்தாமணி ஐஸ தூக்கி வைக்க, ஹா, ஆமா ஆமா நான் ராசியானவ தான் எல்லாரும் சொல்லுவாங்கன்னு விஜயா பூரிச்சு போறாங்க. சரிங்க மாஸ்டர், நான் கிளாஸ்க்கு வந்துட்டு பேசுறேங்கிறாங்க சிந்தாமணி. சந்தோஷமா போனை வச்சுட்டு சேலம் முந்தானிய சுத்திக்கிட்டு, அப்ப பூ கட்டுறவளுக்கு 2 லட்சம் ரூபாய் நஷ்டம் ஆயிடுச்சா? கேட்கவே சந்தோஷமா இருக்கு. இத நல்லா கொண்டாடணும் அப்படின்னு மனசுக்குள்ள யோசிக்கிற விஜயா ரவிக்கு கால் பண்றாங்க. அவரு போன் ஆன் பண்ணி, சொல்லுங்கம்மான்னு சொல்ல, ரவி, நீ நைட்டு வர லேட் ஆகுமா அப்படின்னு கேட்க, இல்லம்மா எப்பவும் வர நேரத்துக்கு தான் வருவேன், ஏன்னு கேக்குறாரு ரவி. டேய், இன்னைக்கு நைட்டு வீட்ல சமைக்க போறது இல்ல, எல்லாருக்கும் உன் ஹோட்டல்ல இருந்து விதவிதமா சாப்பாடு எடுத்துட்டு வந்துருங்கிறாங்க விஜயா. என்னம்மா திடீர்னு ரெஸ்டாரண்ட்ல இருந்தெல்லாம் எடுத்துட்டு வர சொல்றீங்க அப்படின்னு ரவி கேட்க, இன்னைக்கு நான் சந்தோஷமா இருக்கேன்டா விஜயா சொல்ல, அம்மா அப்படி என்ன நடந்ததுன்னு ரவி கேக்குறாரு. டேய், சந்தோஷமா இருக்கிறதுக்கு காரணம் வேணுமா என்ன? இன்னைக்கு என்னமோ வெளியில சாப்பிடணும்னு தோணுச்சு. ஆ நீ ஸ்பெஷலா ஒரு ஸ்வீட் செய்வியே, அதையும் செஞ்சு எடுத்துட்டு வான்னு விஜயா சொல்ல, அண்ணி நைட்டு சமைப்பாங்கல்லம்மா அப்படின்னு ரவி கேட்க, அவெல்லாம் சமைக்க மாட்டா, நான் சொல்லிக்கிறேன், நீ சாப்பாடு எடுத்துட்டு வா. அப்புறம் அந்த ஸ்வீட்டை மறந்துடாத அப்படின்னு விஜயா உல்லாசமா சொல்ல, ஏதோ ஹாப்பி மூட்ல இருக்கீங்கன்னு தெரியுது. சரிம்மா எடுத்துட்டு வந்துடுறேன்னு ரவி போனை வைக்க, ஸ்ருதி பக்கத்துல வந்து நிக்கிறாங்க. ரவி, ஒரு பன்னீர் டிக்கா பட்டர் சிக்கன் மசாலா ஒன்னு ஆர்டர் சொல்லியிருக்காங்க அப்படின்னு ஸ்ருதி சொல்லிட்டு இருக்க ரவி கவனிக்கல. உடனே ரவியோட தோளை தொட்டு, ரவி உன்னதான் என்ன யோசிச்சிட்டு இருக்க அப்படின்னு ஸ்ருதி கேட்க, இல்ல அம்மா தான் கால் பண்ணாங்க அப்படின்னு ரவி சொல்ல, என்னவான்னு ஸ்ருதி கேக்குறாங்க. டின்னருக்கு எல்லாத்துக்கும் ரெஸ்டாரண்ட்ல இருந்து எடுத்துட்டு வர சொல்றாங்க அப்படின்னு ரவி சொல்ல, ஏன் மீனா தான் நல்லா குக் பண்ணுவாங்கல்ல அப்படின்னு ஸ்ருதி கேட்க, தெரியலையே, ரொம்ப சந்தோஷமா பேசுறாங்க. ரெஸ்டாரண்ட்ல இருந்து சாப்பிடணும்னு தோணுச்சாம், ஸ்வீட் எல்லாம் செஞ்சு எடுத்துட்டு வர சொல்றாங்க அப்படின்னு ரவி சொல்ல, உங்க அம்மா இவ்ளோ ஹாப்பியா இருக்காங்கன்னா சம்திங் ராங் அப்படின்னு ஸ்ருதி சொல்ல, ஏன்னு கேக்குறாரு ரவி. ஆமா, மத்தவங்க யாராவது அழுதாதானே அவங்க ஹாப்பியா இருப்பாங்க அப்படின்னு நெத்தி பொட்டுல மாதிரி அடிச்சு சொல்ற ஸ்ருதி, உங்க அம்மாவை பத்தி உங்ககிட்டயே சொல்றேன்னு நினைக்காத, நான் அவங்கள அனலைஸ் பண்ண வரைக்கும் சொல்றேன். நம்ம வீட்ல மீனாவோ இல்ல முத்துவோ ஏதாவது ப்ராப்ளம் இருந்தாதான் அவங்க அத சொல்லியே சிரிப்பாங்க. அதனாலதான் சொல்றேன்னு ஸ்ருதி சொல்ல, நியாயப்படி நீ அம்மாவ பத்தி பேசினா எனக்கு கோவம் வரணும். ஆனா நீ சொன்ன பாயிண்ட் கரெக்ட். ஆனா இன்னைக்கு ஏன் ஹாப்பியா இருக்காங்கன்னு தான் தெரியல அப்படின்னு ரவி யோசிச்சிட்டு இருக்க. அதெல்லாம் வீட்டுக்கு போய் பாத்துக்கலாம். சீக்கிரமா ஆர்டர் அனுப்பி வை போ அப்படின்னு ஸ்ருதி சொல்ல கிச்சனுக்குள்ள போறாரு ரவி.
வண்டியில வர்ற மீனா ஒரு வீட்ல வந்து வண்டிய நிறுத்திட்டு கேட்ட திறந்து உள்ளார போக, "அம்மா, அம்மா யாரும்மா நீங்க? என்ன வேணும்?" அப்படின்னு 2 பேர் வந்து வழிய மறிச்சு கேக்குறாங்க. ஐயாவ பார்க்கணும்னு மீனா சொல்ல, "ஐயா இப்ப பிஸியா இருக்காரு. இப்ப பார்க்க முடியாது. அப்படி ஓரமா போய் நில்லுமா" அப்படின்னு சொல்ல மீனா திகைச்சு போய் பார்க்குறாங்க. "போம்மா ஓரமா நில்லுமா. அப்படி போய் நில்லுமா" அப்படின்னு சொல்ல மீனா ஓரமா போய் நிக்கிறாங்க. "ஒரு வேலையா வெளிய கிளம்புறேன். வேலைய முடிச்சுட்டு வந்து அடுத்த வாரம் மண்டபத்த பார்க்குறேன். நீ கிளம்பு எனக்கு பேப்பர்லாம் கரெக்ட்டா இருக்கணும்னு" ஒருத்தர் இன்னொருத்தர்கிட்ட சொல்லிட்டு வீட்டுக்குள்ள இருந்து வர்றாரு. "அதெல்லாம் கரெக்ட்டா இருக்குங்க சார். நீங்க வந்து பார்த்தீங்கன்னா மண்டபத்த முடிச்சிடலான்னு" இன்னொருத்தர் சொல்ல, சரிப்பாங்கிறாரு. "சார் வரேங்க சார்ன்னு" கும்பிடு போட்டு அவரு கிளம்புறாரு. உள்ள இருந்து வந்த இன்னொருத்தரு, "டிரைவர் வண்டி எடுப்பான்னு" சொல்றாரு. அப்ப அங்க நின்னுட்டு இருந்த மீனா வேகமா ஓடி வந்து, "சார், சார், சார்" அப்படின்னு அவர்கிட்ட ஓடி வர, "ஏம்மா, ஏம்மான்னு" அந்த 2 பேரும் பின்னாடியே ஓடி வர்றாங்க. கார்ல ஏற போனவர் நின்னு, "என்னம்மா என்ன விஷயம்னு" கேக்குறாரு. "சார் நான் உங்க மண்டபத்துல முதல்ல பண்ணின ஆர்டரு" அப்படின்னு ஆரம்பிக்கிற மீனா, மேனேஜர் கிட்ட பேசினது, அவரு அக்ரீமெண்ட் ரெடியா இருக்கு கையெழுத்து போடுமான்னு சொன்னது, இப்ப ரூ. 25,000 குடுத்துருக்கேன். மீதி பணத்த ஃபங்ஷன் முடிஞ்ச உடனே தரேன்னு எழுதியிருக்கேன். அப்படிங்கிறத சொல்லி, அதுக்கப்புறம் நடந்தத சொல்லி, இப்ப லாஸ்ட்டா பேலன்ஸ் பணத்த வாங்கிட்டு போலான்னு வந்தேங்க சார். அப்படின்னு மீனா சொல்ல, "பேலன்ஸ் பணமா? என்னம்மா சொல்றேன்னு" மேனேஜர் கேட்டதையும், "ஆமாங்க சார் அட்வான்ஸ் ரூ. 25,000 குடுத்தீங்க. இன்னும் ரூ. 1,75,000 இருக்குல்லங்க சார்" அப்படின்னு மீனா சொன்னதையும், "அன்னைக்கே ஃபுல் அமௌண்ட் செட்டில் ஆயிடுச்சே" அப்படின்னு மேனேஜர் சொல்ல, "சார் நீங்க மறந்துட்டீங்கன்னு நெனைக்கிறேன். அட்வான்ஸ் பணம் ரூ. 25,000 மட்டும் தான் குடுத்தீங்கன்னு" மீனா சொன்னதையும், மண்டப ஓனர் கிட்ட சொல்லி, "எனக்கு எப்படியாவது நீங்க தான் உதவி பண்ணணும்னு" கைகூப்பி நிக்கிறாங்க மீனா. உடனே கோவமா அவரு எங்க அந்த மேனேஜர்ன்னு கேக்குறாரு. அங்க நின்னுட்டு இருந்த ஒரு பையன் பதறி அடிச்சு, "இதோ கூப்பிடுறேங்க சார்" அப்படின்னு ஒரு பக்கம் ஓடி, அந்த பக்கம் வர மேனேஜர, "சார் இதோ வர்றாருங்க சார், கூட்டிட்டு வந்துடுறேன்." "வாங்க சார்ன்னு" கூப்பிட, ஃபோன்ல பேசிட்டு இருக்க மேனேஜர், "நான் அப்புறம் கூப்பிடுறேன்னு" சொல்லிட்டு, குடுகுடுன்னு ஓடி வந்து ஓனர் முன்னாடி நிக்கிறாரு. மேனேஜர் வந்து நின்னதும், "என்னய்யா இது? இந்த மாரி பிரச்சனையெல்லாம் வீட்டுக்கு வருது?" அப்படின்னு அவரு கேட்க, "சார் இந்த பொண்ணு முழு பணத்தையும் வாங்கிக்கிட்டு அக்ரீமெண்ட்ல சைன் பண்ணி குடுத்துருச்சு. அப்புறம் இப்ப வந்து பணம் வாங்கலன்னு பிரச்சனை பண்ணுதுங்க சார். தெரியாத்தனமா இந்த பொண்ணுக்கு ஆர்டர் குடுத்துட்டேங்க சார். ஏதோ கஷ்டப்படுறேன்னு வந்து கேட்டுச்சு. அதனால குடுத்தேன். இவ புருஷன் பயங்கர குடிகாரங்க சார். பணத்த எங்கேயாவது தொலைச்சுட்டானா, இல்ல எங்கேயாவது கொண்டு போய் குடிச்சுட்டானான்னு தெரியலங்க சார்." அப்படின்னு மேனேஜர் கொஞ்சம் கூட கூசாம அபாண்டமா பேச, மீனாவுக்கு கோவம் வந்துருது. "என் புருஷன பத்தி எல்லாம் அபாண்டமா பேசாதீங்க. அவரு கஷ்டப்பட்டு உழைக்கிறவரு. காலையில வண்டி எடுத்தாருன்னா, நைட்டு வரைக்கும் கஷ்டப்பட்டு வண்டி ஓட்டுறவரு. அவர போய் இப்படி சொல்லிட்டு இருக்கீங்க? என் பணத்த குடுக்காம ஏமாத்திட்டு பழிய என் மேல போடுறீங்க?" அவ்வளவுதான் சொல்லிட்டேன்னு மீனா ரொம்ப வேகமாவே கைய நீட்டி அவர சத்தம் போடுறாங்க. மண்டப ஓனர் இத பாத்துட்டு இருக்காரு. சடனா அவருக்கு ஃபோன் வர, "சார் இதோ வந்துட்டேங்க சார். ஒரு 10 நிமிஷத்துல வந்துடுறேங்க சார். ஒரு சின்ன பஞ்சாயத்து. எல்லாம் நம்ம தலையில தான் வந்து விழுது. இதோ உடனே வந்துடுறேங்க சார்ன்னு" ஃபோன்ல பேசிட்டு வைக்கிறாரு. "ஏய் எப்பவுமே சிந்தாமணிக்கு தானே குடுக்கறது? எதுக்கு இந்த மாரி புது ஆளுங்களுக்கெல்லாம் குடுக்குற?" அப்படின்னு ஓனர் மேனேஜர கேட்க, "இல்லங்க சார். ஏதோ ஏழ பாழ கஷ்டப்படுறேன்னு சொன்னா. அதனால தான் குடுத்தேங்க சார். இப்படி பண்ணுவான்னு நெனச்சு கூட பாக்கலைங்க சார். சரியான ஃப்ராடா இருக்காங்க சார்ங்கிறாரு மேனேஜர். யோவ் இதெல்லாம் மாத்தக்கூடாதுயா பாரு. இப்ப தேவையில்லாத பிரச்சனை வருது. ஒரே ஆளுகிட்ட குடுக்கணும். ஆள மாத்தி குடுத்தா ஆர்டரையே கெடுத்துருவாங்க. இந்த மாரி புது ஆளுங்க கிட்ட குடுத்தா ஆர்வ கோளாறுல அங்கங்க ஆணி அடிச்சு மண்டபத்தையே நாஸ்தி பண்ணிடுவாங்க. போய்யா போய் அது என்னன்னு பாரு." அப்படிங்கிற ஓனர் மீனா கிட்ட வந்து, "போம்மா அதான் கையெழுத்து போட்டு குடுத்துருக்கீல்ல. அப்புறம் என்னன்னு" சொல்லிட்டு கார் கிட்ட போறாரு. "சார் சார் ப்ளீஸ் சார். நான் கொஞ்சம் சொல்றத கேளுங்கங்க சார். அந்த சிந்தாமணி அம்மாவுக்கு என்ன புடிக்காதுங்க சார். அவங்க ஏதோ சொல்லி தான் இந்த மேனேஜர் என்கிட்ட பணத்த குடுக்காம ஏமாத்திக்கிட்டு இருக்காரு." அப்படின்னு மீனா சொல்ல, "பாத்தீங்களாங்க சார் இறக்கப்பட்டு குடுத்ததுக்கு. எனக்கு இதெல்லாம் தேவையாங்க சார்ன்னு" மேனேஜர் கேட்க, "யோவ் ஆர்டர் குடுக்க முன்னாடி என்கிட்ட கேட்டிருக்கணும். இல்லன்னா வழக்கமான ஆளுங்க கிட்ட குடுத்திருக்கணும். போய்யா" அப்படின்னு மேனேஜர திட்டுறவரு, "இத பாரும்மா இந்த மாரி ஆளுங்கள நெறைய பேர பாத்தாச்சும்மா. கொஞ்சமாவது செய்யற தொழிலுக்கு நேர்மையா இருங்க. இந்த மாரி ஏமாத்தி சாப்பிடுற சாப்பாடு உடம்புல ஒட்டாது. போம்மா" அப்படின்னு சொல்லிட்டு அவரு கார்ல ஏற போறாரு. "சார் சார் சார் நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க சார். நான் உண்மையதாங்க சார் சொல்றேன். கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்கங்க சார். இந்த ஆள் எனக்கு அட்வான்ஸ் அமௌண்ட்ட மட்டும் குடுத்துட்டு ஏமாத்திட்டாரு. நான் கையெழுத்து போட்டதுக்கு அப்புறம் மாத்தி எழுதியிருக்காருங்க சார்ன்னு" அழுதுகிட்டே மீனா சொல்றாங்க. "பாருங்க சார் அந்த மாதிரியெல்லாம் மாத்தி எழுத முடியுமாங்க சார்? என்னென்ன கதை சொல்லுது பாருங்க. இந்த மாதிரி தான் நெறைய மண்டபத்துல ஏமாத்திருக்குங்க சார்ன்னு" மேனேஜர் கூசாம சொல்றாரு. "ஏய் வாய மூடுடா. உன்னை மாரி அடுத்தவங்க வயித்துல அடிச்செல்லாம் எனக்கு பொழைக்க தெரியாது. உனக்கெல்லாம் மனசாட்சியே இல்ல? நீ எல்லாம் நல்லாவே இருக்க மாட்டடான்னு" மீனா கத்திட்டு இருக்க. "யோவ் என்னையா இது கிளம்புற நேரத்துல? தொரத்தி விடியான்னு" அழுத்துக்கிற ஓனர் கார்ல ஏற போறாரு. மறுபடியும் சார் சார்ன்னு ஓடி வர்றாங்க மீனா. "சார் சார் ப்ளீஸ் சார் நீங்களாவது என்னை நம்புங்க சார். தயவு செய்து என்ன நம்புங்க சார். என் கூட நெறைய பேர் கஷ்டப்பட்டு உழைச்சிருக்காங்க என்னை நம்பி. உங்கள கெஞ்சி கேட்கிறேங்க சார். சார் சார்"
அப்படின்னு மீனா கும்பிட்டுட்டு இருக்க. இந்த பக்கம் இருக்கவங்க துரத்திட்டு இருக்க. ஓனர் கார்ல சர்ருன்னு கிளம்பிடுறாரு. சார் சார் ப்ளீஸ் சார் ப்ளீஸ் சார் பணத்தை கொடுக்க சொல்லுங்க சார். சார் சார் கெஞ்சி கேக்குறேங்க சார் அப்படின்னு மீனாவும் கத்திக்கிட்டு கார் பின்னாடியே கொஞ்ச தூரம் ஓடி வர்றாங்க. மீனா ரோட்டுக்கு வந்திருக்க. தள்ளி போமா, கதவு மூடணும் அப்படின்னு வீட்டுல இருக்க ஒரு ஆள் சொல்ல ரொம்பவே உடைஞ்சு போய் வண்டிக்கிட்ட வர்றாங்க மீனா. கதவு கொஞ்சமா திறந்துட்டு வெளியே வர்ற மேனேஜர் நக்கலா ஒரு சிரிப்பு சிரிச்சுட்டு உள்ளர போயிடுறாரு. மீனா வீட்டுக்குள்ள உட்காந்து டிவி பார்த்துட்டு கெக்கே பிக்கேன்னு சிரிச்சிட்டு இருக்க. அம்மான்னு கூப்பிட்டுக்கிட்டே ரவி வர்றாரு. வாடா ரவி. மனோஜ், ரோஹிணி, வாங்க வாங்கன்னு கூப்பிடுறவங்க. ஸ்பெஷலா செஞ்சு எடுத்துட்டு வந்துட்டியான்னு கேக்குறாங்க ரவி கிட்ட. எல்லாமே ஸ்பெஷல் தாமான்னு ரவி சொல்லிட்டு இருக்க. என்னடா ஃபுட் டெலிவரி பாய் மாதிரி எதேதோ எடுத்துட்டு வந்திருக்கன்னு மனோஜ் கேக்குறாரு. ஆன்ட்டி தான் ஹோட்டல்ல இருந்து டின்னர் கொண்டு வர சொன்னாங்க அப்படின்னு ஸ்ருதி சொல்ல. ஆமா, எப்பவுமே ஹோட்டல்ல இருந்து கொண்டு வர சொல்ல மாட்டீங்களே, இன்னைக்கு என்ன ஸ்பெஷலான்னு ரவி கேக்குறாரு. அது என்னமோ தெரியலடா, இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன், அதான் சொன்னேங்கிறாங்க விஜயா. சரி வாங்க எல்லாரும் சாப்பிடலான்னு விஜயா சொல்ல. அப்படியா, என்ன ஆன்ட்டி ஸ்பெஷல் இன்னைக்கு, உங்க பர்த்டேவா அப்படின்னு ஸ்ருதி கேட்க. அதெல்லாம் இல்லம்மா, என் பர்த்டே உங்களுக்கெல்லாம் தெரியாமையா இருக்க போகுது அப்படின்னு விஜயா சொல்ல. அது வரைக்கும் கூர்ந்து பார்த்துட்டு இருந்த ரோஹிணி, என்ன ஆன்ட்டி வழக்கத்தை விட இன்னைக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கீங்கன்னு கேக்குறாங்க. ஆமாமா, என்னன்னே தெரியல, ஒவ்வொரு நேரத்துல நம்ம காரணமே இல்லாம ரொம்ப டல்லா இருப்போம், அதே மாதிரி ஒவ்வொரு நேரத்துல காரணமே இல்லாம ரொம்ப சந்தோஷமா இருப்போம், அது மாதிரி நான் இன்னைக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கேன் அப்படின்னு விஜயா சொல்ல. கரெக்ட் தான் ஆன்ட்டி, ஹாப்பியா இருக்கிறதுக்கு எதுக்கு ரீசன் அப்படின்னு ரோஹிணி சொல்ல. ஆன்ட்டி என்னால எதையும் நம்ப முடியல, நீங்க இந்த மாதிரி ஹோட்டல்ல ஆர்டர் பண்ற ஆளே இல்ல, நான் ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணாலே ஏதாச்சும் சொல்லிக்கிட்டு இருப்பீங்க, நீங்களே சொல்லியிருக்கீங்கன்னா அப்ப ஏதோ ஒண்ணு இருக்கு அப்படின்னு ஸ்ருதி சொல்ல. அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, இன்னைக்கு அவரும் ஃப்ரெண்டு வீட்ல சாப்பிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டாரு, அதான் நம்ம எல்லாருக்கும் ஹோட்டல்ல ஆர்டர் பண்ணலாமேன்னு பண்ணுனேன். சரி வாங்க எல்லாரும் சாப்பிடலாம் வாங்க அப்படின்னு விஜயா சொல்ல. ஸ்ருதியை தவிர எல்லாரும் டைனிங் டேபிளுக்கு போறாங்க. ஸ்ருதி அங்க நின்னு வாசல்ல யாரோ வர்றாங்களேன்னு பாக்காது. மீனா, வாங்க மீனா, ஏன் லேட்டு, ஏன் நீங்க பாக்க ரொம்ப டல்லா இருக்கீங்க அப்படின்னு மீனா கிட்ட ஸ்ருதி கேட்டுக்கிட்டே வர. விஜயா கிச்சன் கிட்ட நின்னு பாத்துக்கிட்டு இருக்காங்க. கொஞ்சம் அசதியா இருந்துச்சு அதுதான் அப்படின்னு மீனா சொல்ல. இத்தனை நாள் இருந்த வசதி எல்லாம் போக போகுதே, அசதியா தான் இருப்பா அப்படின்னு நக்கலா முகத்தை திருப்பிட்டு டைனிங் டேபிளுக்கு போறாங்க விஜயா. இன்னைக்கு நாங்க ஹோட்டல்ல இருந்து சாப்பாடு எடுத்துட்டு வந்திருக்கோம், வாங்க சாப்பிடலான்னு ஸ்ருதி கூப்பிட. இல்ல ஸ்ருதி, நீங்க சாப்பிடுங்கன்னு மீனா சொல்ல. இல்ல, நீ எல்லாருக்கும் சேர்த்துதான் எடுத்துட்டு வந்திருக்கேன் நீ, வாங்கன்னு ரவியும் சொல்றாரு. ஆமா மீனா, ஸ்வீட் எல்லாம் கூட இருக்கு, ஆன்ட்டியோட ட்ரீட், ஆன்ட்டி இன்னைக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்காங்களாம் அப்படின்னு ரோகிணி சொல்ல. மீனா விஜயாவை பாக்குறாங்க. விஜயாவும் அதே மாதிரி ரொம்ப பெருமிதமா மீனாவை பாக்குறாங்க. இன்னைக்காவது அத்தை சந்தோஷமா இருக்காங்களே, நல்ல விஷயம் தாங்கிறாங்க மீனா. உனக்கும் சேர்த்துதான் சொல்லியிருக்கேன், இன்னைக்கு உன்னோட சமையலுக்கு லீவு, வா வந்து சாப்பிடு வா அப்படின்னு விஜயா கூப்பிட. வேண்டாம் அத்தை, நீங்க சொன்னதே சந்தோஷம், எனக்கு பசிக்கலங்கிறாங்க மீனா. அவங்க ரொம்பவே இறுக்கமா அந்த இடத்த விட்டு போயிட விஜயா சந்தோஷமா உட்கார்றாங்க. எல்லாரும் வளைச்சு கட்டி சாப்பிட ஆரம்பிச்சுட்டாங்க. ரவி கலக்கிட்டடா, பிரமாதமா இருக்கு, ரோஹிணி நிறைய போட்டு சாப்பிடு அப்படின்னு விஜயா சொல்ல. சாப்பிடுற ஆன்ட்டிங்கிறாங்க ரோஹிணி. டேய், இந்த மாதிரி ஹோட்டல்ல இருந்து டெய்லி எடுத்துட்டு வந்தா நல்லா இருக்கும்லங்கிறாரு மனோஜ். டேய், நான் என்ன இதெல்லாம் சும்மாவா எடுத்துட்டு வந்திருக்கேன், இதுக்கெல்லாம் பே பண்ணி தாண்டா வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு ரவி சொல்லிட்டு இருக்க. இங்க கட்டில்ல இடிஞ்சு போய் உட்கார்ந்து இருக்காங்க மீனா. மத்தவங்க எல்லாம் சாப்பிட்டுட்டு கிளம்பிட விஜயாவும் ரோஹிணியும் மட்டும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஆப்போசிட்ல உட்கார்ந்து இருந்த ரோஹிணி பிளேட்டை தூக்கிட்டு விஜயா பக்கத்துல வந்து உட்கார்ந்து, ஆமா ஆண்டி, என்னமோ நடந்திருக்கு, இல்லனா நீங்க இவ்ளோ ஸ்பெஷலா எல்லாம் ஆர்டர் பண்ணிருக்க மாட்டீங்க, அந்த அளவுக்கு ஏதோ நடந்திருக்கு அப்படின்னு ரோஹிணி ஹஸ்கி வாய்ஸ்ல கேட்க. ஆமா ரோஹிணி, இன்னைக்கு நான் உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் அப்படிங்கிற விஜயா ஒரு பக்கம் திரும்பி பார்த்துட்டு. மீனா அந்த 2 லட்சம் ரூபாய்க்கு பூ ஆர்டர் எடுத்து பண்ணால, அன்னைக்கு கூட முத்து அவளை தூக்கிக்கிட்டு சுத்திட்டு ரொம்ப ஆடுனால, இப்ப அந்த 2 லட்சம் ரூபாய் அவ தொலைச்சிட்டு வந்து நிக்கிறா பாத்தியா, சோகமா அழுத மூஞ்சியோட வந்து நிக்கிறா அப்படின்னு விஜயா சொல்ல. ரோஹிணி ஒரு தடவை எட்டி பாக்குறாங்க மீனாவ. ஆமா ஆண்டி, ஆனா அவங்க பணத்தை தொலைச்சிட்டாங்கன்னு நீங்க எப்படி சொல்றீங்க அப்படின்னு ரோஹிணி கேட்க. நமக்கு தான் அங்க ஆள் இருக்கே, ரெகுலரா பூ அலங்காரம் பண்ற சிந்தாமணின்னு ஒருத்தங்க அப்படின்னு விஜயா சொல்ல. ஆமா சொல்லிருக்கீங்க, மீனா அவங்களுக்கு போட்டியா தானே இதெல்லாம் பண்றாங்க அப்படின்னு ரோஹிணி கேட்க. அவங்கதான் போன் பண்ணி எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லிட்டாங்க, அந்த பூ கட்டுறவ அவளுக்கு கிடைக்க வேண்டிய 2 லட்சம் ரூபாயும் ஏமாந்துட்டு வந்து நிக்கிறா அப்படின்னு விஜயா ரொம்பவே சந்தோஷமா சொல்ல. எப்படி ஆன்ட்டின்னு கேக்குறாங்க ரோஹிணி. அது தெரியல, அவங்க அப்புறமா சொல்றேன்னு சொன்னாங்க, இனிமே தான் தெரியும், அது தெரியும் போது அப்புறமா சொல்றேன், பெருசா டெக்கரேஷன் பண்றேன்னு ஆடுனால,
இனிமே அடங்கி வீட்டோட இருக்க போறா. நீ சாப்பிடுங்கறாங்க விஜயா. யோசிக்கிற ரோகிணி பயங்கரமான ஆளா இருக்காங்க. இவங்க கிட்ட கொஞ்சம் உஷாரா தான் இருக்கணும். ஒண்ணும் பண்ணாத மீனாவையே இப்படி பண்றாங்க. நம்மெல்லாம் மாட்டோம் என்ன செய்வாங்கன்னே தெரியல அப்படின்னு யோசனையா ரோகிணி உட்கார்ந்திருக்காங்க. ஸ்ருதி மீனா கிட்ட வந்து, மீனா ஏன் இப்படி டல்லா இருக்கீங்க? சாப்பிட கூட வரல. வாங்க வந்து சாப்பிடுங்க அப்படின்னு சொல்ல, இல்ல ஸ்ருதி கொஞ்சம் தலைவலிக்கிற மாதிரி இருந்தது. அதான் சாப்பிடல. நான் காலையில சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு மீனா சொல்ல, ஏதாவது ப்ராப்ளமா இருந்தா என்கிட்ட சொல்லுங்கங்கறாங்க. ஒண்ணும் இல்ல ஸ்ருதி. ரொம்ப தொடர்ந்துட்டு வேலை இருந்ததுனால கொஞ்சம் டயர்டா இருக்கு. அவ்வளவுதான்னு சமாளிக்கிறாங்க மீனா. சரி நீங்க ரெஸ்ட் எடுங்கன்னு திரும்புற ஸ்ருதிக்கு மனசும் இல்ல. ஏதோ சரியில்லைங்கிற மாதிரி அவங்க மனசுல படுது. விஜயா சாப்பிட்டுட்டு வாய தொடச்சிட்டு உல்லாசமா நடந்து வர, ஆன்ட்டி நீங்க ஹாப்பியா இருக்கீங்க, மீனா டல்லா இருக்காங்க. சம்திங் ராங். நீங்க ஏதாவது மீனாவை திட்டுனீங்களான்னு கேக்குறாங்க ஸ்ருதி. ஏமா எனக்கு வேற வேலையே இல்லையா? அவளை திட்டுறதுதான் எனக்கு வேலையா? அப்படிங்கிற விஜயா வேகமா அங்க இருந்து போயிடுறாங்க. ரவியும் ரூமை விட்டு வெளியே வந்து, என்ன ஸ்ருதி என்னாச்சுன்னு கேக்குறாரு. தெரியலடா, ஆனா ஏதோ தப்பா இருக்கு. மீனா விஷயத்துல ஆன்ட்டி ஏதோ பண்ணிருக்காங்க. அது மட்டும் எனக்கு நல்லா தெரியுது. சம்திங் ராங்குங்கறாங்க ஸ்ருதி. எனக்கும் நீ சொல்ற மாதிரி அம்மா மேல டவுட்டா தான் இருக்கு. அப்படி என்ன நடந்திருக்கும் அப்படின்னு ரவி கேட்க, தெரியல. ஃபுல்லா என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சுக்கிட்டு வந்து நான் உங்ககிட்ட சொல்றேன் அப்படிங்கிற ஸ்ருதி ரூமுக்குள்ள போயிட்டா. ரவியும் பின்னாடியே போயிடுறாரு. வீட்ல எல்லாரும் தூங்க ஆரம்பிச்சிருக்க. மீனா மட்டும் தனியா உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்காங்க. சரியா முத்து வீட்டுக்கு மீனான்னு கூப்பிட்டுக்கிட்டு வந்துடுறாரு. அவரு மறுபடியும் மீனான்னு கூப்பிட்டுட்டு உள்ளர வர, கண்ணை தொடச்சிட்டு வாங்க வந்துட்டீங்களா அப்படின்னு மீனா கேட்க, போன் பண்ணலாம்னு நினைச்சேன். போன்ல சார்ஜ் இல்ல. எப்பவும் இந்த நேரத்துல வேலையா இருப்ப, இப்ப என்ன இங்கே உட்கார்ந்து இருக்கிற? வேலை எதுவும் இல்லையா? சாப்பிட்டியா இல்லையா அப்படின்னு கேட்டுக்கிட்டே மீனா பக்கத்துல வர்ற முத்து அவங்க கைய புடிச்சு பார்த்துட்டு, என்ன என்னாச்சு கண்ணெல்லாம் கலங்கி இருக்குது அப்படின்னு கேட்க, அப்படியே முத்துவ கட்டி புடிச்சிட்டு அழ ஆரம்பிச்சிடுறாங்க மீனா. மீனா என்னாச்சு எதுக்கு அழுவுற முதல்ல அப்படின்னு முத்து கேட்க, நான் ஏமாந்துட்டேங்க. இப்படி நடக்கும்னு நான் நினைச்சு பார்க்கவே இல்லைங்க. என்ன நம்ப வச்சு ஏமாத்திட்டாங்க அப்படின்னு மீனா கதறி அழ. கொஞ்சம் நகர்த்தி நிறுத்தி, என்னாச்சு மீனா ஏன் என்னாச்சு அப்படின்னு முத்து கேட்க, மண்டபத்துல டெக்கரேஷன் பண்ணதுக்கு பணம் தராம ஏமாத்திட்டாங்கங்க அப்படின்னு அழ. என்ன பணம் தராம ஏமாத்திட்டாங்களா? என்ன நடந்தது என்ன நடந்ததுன்னு முதல்ல தெளிவா சொல்லுங்கிறாரு முத்து. மறுபடியும் மீனா அக்ரிமெண்ட் ரெடியா இருக்குன்றதுல ஆரம்பிச்சு மேனேஜர் கிட்ட மறுபடி போய் கேட்க, அன்னைக்கே உனக்கு ஃபுல் அமௌண்ட் செட்டில் பண்ணியாச்சுன்னு அவரு சொன்னதையும் சொல்லி அழற மீனா. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியலங்க. நான் எவ்வளவோ கெஞ்சி பார்த்துட்டேன். அந்த மேனேஜர் கொஞ்சம் கூட இரக்கமே இல்லாம என்ன துரத்தி விட்டுட்டான். வட்டிக்கு வேற பணம் வாங்கியிருக்கேன். அவரும் கேட்டுக்கிட்டே இருக்காரு. என்னை நம்பி அக்காங்கெல்லாம் வந்து வேலை பார்த்தாங்க. அவங்க யாருக்குமே என்னால பணத்தை கொடுக்க முடியலங்க. நான் ஏமாந்துட்டேங்கன்னு தேம்பி தேம்பி அழறாங்க மீனா. இப்ப எதுக்கு அழுதுகிட்டு இருக்கிற? நீ கஷ்டப்பட்டு உழைச்சிருக்கிற, ராத்திரி பகல் பார்க்காம பாடுபட்டு இருக்கிற. பணம் இல்லன்னு சொன்னா போயிடணுமா நாம? எனக்கு அப்பவே நீ போன் போட்டு சொல்லிருக்க வேண்டியது தானே. எவன் வந்த மேனேஜர்? எப்படி அவன் பணம் கொடுக்காம போறான் நானும் பாக்குறேன். வா நீ என் கூட அப்படின்னு முத்து சொல்ல, வேணாங்க பிரச்சனை எல்லாம் எதுவும் வேணாங்க. நாளைக்கு நான் போய் அவர்கிட்ட கேட்டு பாக்குறேன் அப்படின்னு மீனா சொல்ல, நம்ம பணத்தை வாங்குறதுக்கு நாம போய் அவன்கிட்ட கெஞ்சிக்கிட்டு நிக்கணுமா? இன்னைக்கு பணத்தை வாங்காம நான் விட மாட்டேன். நீ வா என் கூட அப்படின்னு மீனாவை இழுத்துக்கிட்டு கார்ல வர்றாரு முத்து. ஏங்க வேணாங்க, ஏங்க வேணாம் சொன்னா கேளுங்க அப்படின்னு மீனா கெஞ்சிட்டு இருக்க. மண்டபத்துக்கு முன்னாடி வந்து முத்து காரை நிறுத்துறாரு. முதல்ல இறங்குற மீனா, ஏங்க வேண்டாங்க வேண்டாங்க, எதுவும் பிரச்சனை ஆயிட போகுது, சொன்னா கேளுங்கன்னு கெஞ்சிக்கிட்டே வர. சொன்னா கேளு, பேசாம வான்னு மீனாவோட கைய புடிச்சு இழுத்துக்கிட்டு போறாரு முத்து. அப்போ மேனேஜர் வெளியே வர, இந்தாளான்னு கேட்க ஆமாங்கன்றாங்க மீனா. எடுத்தவனே எதுவும் பேசாம பலார்னு ஒரு அற விடுறாரு முத்து. மீனா வேணாங்க வேணாங்கன்னு கெஞ்சிட்டு இருக்க. யாரு நீன்னு கேக்குறாரு மேனேஜர். ஏண்டா என் பொண்டாட்டி கடனை உடனே வாங்கி ராத்திரி பகல் பார்க்காம சாப்பிடாம தூங்காம விடிய விடிய உழைச்சி அவளை நம்பி 4 பேரு 1 ரூபா கூட வாங்காம அவளுக்காக கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு டெக்கரேஷன் எல்லாம் பண்ணி கொடுத்தா, போலி பத்திரத்தை ரெடி பண்ணி அவங்களுக்கெல்லாம் பணத்தை கொடுக்காம ஏமாத்தி இருக்கிற அப்படின்னு சட்டையை புடிச்சு கேக்குற முத்து பலார்னு இன்னொரு அற விடுறாரு. ஏங்க வேண்டாங்க வேண்டாங்க விடுங்க, அடிக்காதீங்க அடிக்காதீங்க அப்படின்னு மீனா கெஞ்சிட்டு இருக்க. பேனட்ல குனிய வச்சு குமரிட்டு இருக்காரு முத்து. இந்த மேனேஜர் என்னைய காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு கத்திக்கிட்டே ஆபீஸ் ரூமுக்குள்ள ஓடி வந்து போன் எடுக்க வர, பின்னாடியே ஓடி வர்ற முத்து அடி வெளுத்து வாங்கிட்டு இருக்காரு. ஏண்டா இந்த மாதிரி ஆளுங்களோட உழைப்ப உறிஞ்சு அவங்களை ஏமாத்துறவங்களை என்னைக்குமே விடக்கூடாதுடா அப்படிங்கிற முத்து அங்க டேபிள்ல இருக்க கத்திய எடுக்க, வேணாம் வேணான்னு தத்திட்டு இருக்க மீனாவை தள்ளி விட்டுட்டு மேனேஜரை குத்துறாரு. ஐயோ அப்படின்னு கத்திக்கிட்டு மீனா எழுந்து உட்கார்றாங்க பெட்ல. சோ முத்துவடன் வந்தது மேனேஜரை குத்துனது எல்லாமே கனவுதான் போல இருக்கு. பெட்ல எழுந்து உட்கார்ந்து இருக்க மீனா அழுகையை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு கண்ணை தொடச்சிட்டு கொஞ்சம் தண்ணி எடுத்து குடிக்கிறாங்க. அப்போ மீனாவோட மொபைல் ரிங்காக எடுத்து பார்த்துட்டு அவருதான் கூப்பிடுறாரு. அவர்கிட்ட உண்மையை சொன்னா கனவுல நடந்த மாதிரி ஏதாவது ஏடா கூடமா ஆயிடும்.
சொல்லாம இருக்கிறது தான் நல்லதுன்னு முடிவு பண்ற மீனா கண்ண தொடச்சிட்டு போன் எடுத்து சொல்லுங்கங்கறாங்க. என்ன மீனா நீ இவ்ளோ நேரம் போன் எடுக்கவே இல்ல அப்படின்னு முத்து கேட்க, இல்லங்க கொஞ்சம் வேலையா இருந்தேங்கறாங்க மீனா. கொஞ்சமாவது ரெஸ்ட் எடு மீனா, வெளியிலயும் போய் வேலை பார்த்துட்டு வந்து வீட்லயும் எல்லா வேலையும் நீயே பார்த்துக்கிட்டு இருக்கிற அப்படின்னு முத்து சொல்ல, பரவாயில்லங்கங்கறாங்க மீனா. சரி, மண்டபத்துல வேலையெல்லாம் நல்லபடியா முடிஞ்சது இல்லன்னு முத்து கேட்க, அதெல்லாம் நல்லபடியா முடிஞ்சதுங்க அப்படின்னு மீனா சொல்ல, கடனுக்கு வேற பணம் வாங்கியிருக்கிற, அந்த காசெல்லாம் கொடுக்க வேண்டியவங்களுக்கெல்லாம் கொடுத்துட்டல்ல மீனா அப்படின்னு முத்து கேட்க, அழுகையை அடக்கிட்டு, இல்ல எனக்கு இன்னும் மண்டபத்துல இருந்து பணம் வரல அப்படின்னு மீனா சொல்ல, அது வரல சாஞ்சு உட்கார்ந்து இருந்த முத்து நிமிர்ந்து உட்கார்ந்து ஏன் வரலன்னு கேக்குறாரு. ஃபங்க்ஷன் முடிஞ்சவன கொடுத்துருவாங்கல்ல அப்படின்னு முத்து கேட்க, அடுத்து என்ன சொல்றதுன்னு தெரியாம யோசிச்சிட்டு இருக்காங்க மீனா. அவங்க கண்ணுல கண்ணீர் அருவி மாதிரி வழிஞ்சிட்டு இருக்கு. நாளைய ப்ரோமோவுல அண்ணாமலை மீனா கிட்ட பேசிட்டு இருக்காரு. 2 நாளைக்கு முன்னால அவன் கடையில எனக்கு காசு திருப்பி கொடுக்கும்போது கிழிஞ்ச 50 ரூபா நோட்டை கொடுத்துட்டான். மறுநாள் அவன்கிட்ட போய் நீங்க கொடுத்த நோட்டு கிழிஞ்சிருக்குங்கன்னு சொன்னேன். அப்படி ஒரு நோட்டை நான் கொடுக்கவே இல்லைன்னு சொல்லிட்டாமா. வீட்டுக்கு வந்து பணத்தை ஒட்டி வச்சு டேப்பை ஒட்டி அவன்கிட்டயே கொடுத்தேன். அவனும் அத கவனிக்காம வாங்கிட்டான் அப்படின்னு அண்ணாமலை சொல்ல, விஜயாவும் கூட நின்னு கேட்டுட்டு இருக்காங்க. இது கேக்குற மீனாவுக்கு ஒரு ஐடியா வருது. ஆமா, மாமா சொல்றதுதான் கரெக்ட். நம்மள ஏமாத்துனவங்கள நாமளும் ஏமாத்தணும் போல அப்படின்னு யோசிச்சுட்டே மீனா நடக்குறாங்க. என்ன பிளான் பண்ண போறாங்க, எப்படி அந்த மேனேஜரை ஏமாத்த போறாங்கன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.